VI Institute of Technology, S. Tamilarasi, BE CSE second year, Sirungundram, Chengalpattu district. Welcome for CSE project learning group. Today I will talk about in this video for Raspberry Pi application and how to access network. போன வீடியோவில் நம்ம ராஸ்பெரி பைனா என்ன, அதோட ஸ்பெசிஃபிகேஷன், அப்புறம் ராஸ்பெரி பை எப்படி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, நெக்ஸ்ட் ஹவு டு கான்ஃபிகர் ராஸ்பெரி பை அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் ராஸ்பெரி பையோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்ளிகேஷன் அண்ட் எப்படி நெட்வொர்க் வந்து கனெக்ட் பண்ணி வைஃபை ஆர் ஈத்தர்நெட் எப்படி கனெக்ட் பண்ணி நம்ம நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ணலாம் இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த கார்னரில், அதாவது லெஃப்ட் கார்னரில் உங்களுக்கு ஒரு ராஸ்பெரி பை ஐகான் சிம்பிள் தெரியும். இதுதான் வந்து மெயின் மெனுவோட ஐகான். இது நம்ம விண்டோஸில் வந்து ஸ்டார்ட் மெனு இருக்கிற மாதிரி ராஸ்பியான் ஓஎஸில் ராஸ்பெரி இந்த பிக்சர் தான் வந்து ஸ்டார்ட் மெனு. இதுதான் மெயின் மெனு. இந்த ராஸ்பெரி பையில் இதை மெயின் மெனுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு மெனு பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் டேப் அப்படின்னு இருக்கும். இந்த ப்ரோக்ராமிங் டேப்பில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூஜே ஜாவா ஐடிஇ. இது வந்து ஏ சிம்பிள் பவர்ஃபுல் ஜாவா ஐடிஇ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜீனி. இது வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட் ஐடிஇ யூஸிங் GTK2. இது வந்து ஆல் இன் ஒன் ப்ரோக்ராம். எல்லா ப்ரோக்ராமும் வந்து இந்த ஜீனி ஐடிஇயில் நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரீன் ஃபுட் ஜாவா ஐடிஇ. இந்த க்ரீன் ஃபுட் ஜாவா ஐடி பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் ஃப்ரேம் ஒர்க் இன்பில்டாக இதில் அனிமேஷன் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது இந்த ஜாவா ஐடியில். நெக்ஸ்ட்டு மேத்தமெட்டிக்கா அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இது டெக்னிக்கல் கம்ப்யூட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு மியூ எ பைத்தான் எடிட்டர் ஃபார் பிகினர் ப்ரோக்ராமர் இந்த அப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு வந்து நோட்-ரெட். இந்த நோட்-ரெட் வந்து லோ கோட் ப்ரோக்ராமிங் ஃபார் ஈவெண்ட் டிரைவ் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரெட்ச் அண்ட் ஸ்க்ரெட்ச் 2. இந்த ரெண்டு அப்ளிகேஷனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனிமேட்டட் ப்ரோக்ராமிங் பேசிக் ப்ரோக்ராம் லேர்ன் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்க்ரெட்ச் வந்து ஈஸியான ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும். இது ஸ்க்ரெட்ச் 3 ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட். நெக்ஸ்ட்டு சென்ஸ் ஹேட் எமுலேட்டர். இது வந்து ஒரு கிராஃபிக்கல் யூசர் எமுலேட்டர். போர்டுக்கெலாம் வந்து நம்ம வந்து இதில் எமுலேட் பண்ணிக்கலாம். அதாவது எலக்ட்ரானிக் போர்ட்ஸ்லாம் வந்து இதில் எமுலேட்டட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சோனிக் பை. இது வந்து சூட்டபிள் ஃபார் பை டாப்க்கு வந்து சோனிக் பை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து மியூசிக் வித் ப்ரோக்ராமிங் ஃபார் லேர்ன் பிகினர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டோனி பைத்தான் ஐடிஇ. இந்த பைத்தான் ஐடி இதுதான் வந்து பைத்தான் ஐடிஇ. இது வந்து கிராஃபிக்கல் யூஸராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வோல்ஃபார்ம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னிக்கல் ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட். இப்போது நெக்ஸ்ட் டேப்புக்கு போகலாம். எஜுகேஷன். இது வந்து ஸ்மார்ட் சிம் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் லாஜிக் சர்க்கியூட் டிசைன் அண்ட் சிமுலேஷன் பேக்கேஜ் இந்த ஸ்மார்ட் சிம் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸ் டேப்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஃபஸ்ட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் நம்ம பவர் பாயிண்ட், வேர்ட் அண்ட் மோர் தென் எக்ஸல் அதெல்லாம் வந்து இதில் லினக்ஸில் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் லிப்ரி ஆஃபீஸ் இருக்குது. லிப்ரி ஆஃபீஸில் வந்து பேஸ் இருக்குது, கால்க் இருக்குது, ட்ரா இருக்குது, இம்ப்ரெஸ் அண்ட் மேத் அண்ட் ரைட்டர் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த ராஸ்பியான் ஓஎஸில் ஆஃபீஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்டர்நெட். இந்த டேப்குள்ளே போனீங்கன்னா குரோமியம் வெப் ப்ரௌசரும் இன்பில்டாக இதில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கேல்வாஸ் மெயில் அப்படின்றதும் இன்பில்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த விஎன்சி வியூவர் அப்படின்றது நான் எக்ஸ்டர்னலாக நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணது. நெக்ஸ்ட்டு சவுண்ட் அண்ட் வீடியோ. சவுண்ட் அண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாக இந்த டேப்பில் விஎல்சி மீடியா பிளேயர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகோ ஸ்க்ரீன் அண்ட் ப்ளஸ் ஆடியோ வால்யூம் கண்ட்ரோலர். இது ரெண்டும் வந்து எக்ஸ்டர்னல் இன்ஸ்டாலேஷன் சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட்டு கிராஃபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் வீவர். இதுவும் இதில் இன்பில்டாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கேம்ஸ். இதில் இன்பில்டாக வந்து பார்த்திங்கன்னா 7 கேம்ஸ் இருக்குது அண்ட் மோர் தென் கேமும் நம்ம வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆக்சசரிஸ்.
இந்த ஆக்சசரிஸில் அச்சீவர் இருக்குது. இந்த அச்சீவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைல்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கால்குலேட்டர் இருக்குது. ஃபைல் மேனேஜர் இதில் நம்ம விண்டோஸ் யூஸராக இருந்தால் திஸ் பிசி ஆர் மை கம்ப்யூட்டர் சொல்லுவோம். இதில் வந்து ஃபைல் மேனேஜர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீபோர்ட், விஷுவல் கீபோர்டு இருக்குது. இது வந்து எக்ஸ்டர்னல் இன்ஸ்டால்டு ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு பிடிஎஃப் வியூவர், இது வந்து இன்பில்டு அப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு ராஸ்பெரி பை டயக்னாஸ்டிக், இதில் வந்து நம்ம ரேம் அதோட ஸ்டேட்டஸை பற்றி நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன்ஷாட், திஸ் இஸ் ஒன் ஆஃப் இன்ஸ்டால்டு அப்ளிகேஷன். திஸ் இஸ் நாட் இதிலே இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கார்டு காப்பியர், இது வந்து இன்பில்டாக இதிலே இருக்கும். டாஸ்க் மேனேஜர் அண்ட் டெர்மினல், டெக்ஸ்ட் எடிட்டர், இது எல்லாமே வந்து இதில் இன்பில்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் டேப், இதில் வந்து இந்த ராஸ்பெரி பைக்கான ஹெல்ப்ஸ் அண்ட் சஜஷன்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸில் போனீங்கன்னா ஆட் அண்ட் ரிமூவ் சாஃப்ட்வேர், இந்த டேப்பில் இந்த ஆப்ஷனில் நம்ம நெட்வொர்க் யூஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ணி நம்ம சாஃப்ட்வேர்ஸ் அப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஈஸியாக கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்பியரன்ஸ் செட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பேக்ரவுண்டில் பார்க்குறோம் இந்த இமேஜஸ், இதெல்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது. டிஸ்பிளே செட்டிங் தான் வந்து இதில் அப்பியரன்ஸ் செட்டிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் மேனேஜர், இது வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம ப்ளூடூத் மேனேஜர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதில் இன்பில்டாக இருக்காது. இந்த மேனேஜர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தான் உங்களால் ப்ளூடூத் டிவைசஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து கீபோர்ட் அண்ட் மவுஸ், இந்த கீபோர்ட் அண்ட் மவுஸ் வந்து இன்பில்டாக இந்த அப்ளிகேஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு மெயின் மெனு எடிட்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிச்சிட்ருக்க இதுதான் வந்து மெயின் மெனு எடிட்டர். இதில் வந்து நீங்கள் எதனாச்சும் சேஞ்சஸ் பண்ணோன்னா இந்த மெயின் மெனு எடிட்டரில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பல்ஸ் ஆடியோ ப்ரிஃபரன்ஸ், இந்த பல்ஸ் ஆடியோ ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம தனியாக இன்ஸ்டால் பண்ணிக்கணும், இதில் இன்பில்டாக இருக்காது. நெக்ஸ்ட்டு ராஸ்பெரி பை கான்ஃபிகரேஷன், இந்த ராஸ்பெரி பையில் நம்ம ஏதாச்சும் கான்ஃபிகரேஷன் பண்ணோன்னா இந்த இதில் போய்ட்டு நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெக்கமெண்டட் சாஃப்ட்வேர், இதில் போய்ட்டு ராஸ்பியன் வந்து அவங்க சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த டேப்பில் போய் இந்த ஆப்ஷனில் போய்ட்டு இந்த அப்ளிகேஷனில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் கான்ஃபிகரேஷன், இந்த ஸ்க்ரீன் கான்ஃபிகரேஷன் எதுக்காகனா நம்ம மானிட்டரோட ரிசல்யூஷன் சைஸ் நம்ம செட் பண்ணிக்கிறதுக்காகவும் டூயல் மானிட்டர் யூஸ் பண்ணால் அந்த செட்டிங் பண்ணிக்கிறதுக்காகவும் தான் இந்த ஸ்க்ரீன் கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரன் எதுக்காகனா விண்டோஸ் யூஸருக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம், மேக் யூஸருக்கும் விண்டோ யூஸருக்கும் இந்த ரன் வந்து காமனானது. அதே மாதிரி லினக்ஸ்லேயும் இது காமன் தான். நெக்ஸ்ட்டு லாக் அவுட், இது வந்து எதுக்காகனா இந்த ராஸ்பெரி பையை ரீபூட் பண்ணுறதுக்கு, ஷட் டவுன் பண்ணுறதுக்கு அண்ட் லாக் அவுட் பண்ணுறதுக்காக இந்த மெனு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒய்ஃபை வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இன்டர்நெட்டில் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஈத்தர்நெட் கேபிளும் ஆர் ஒய்ஃபை கேபிளும் நம்ம வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். இதை முதல்ல நம்ம கம்ப்யூட்டர் இந்த ராஸ்பெரி பை ஓப்பன் பண்ணும்போது இந்த இன்டர்நெட் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ராஸ்பெரி பையில் ஒரு சில கான்ஃபிகரேஷன் பண்ணணும், அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் மெயின் மெனு கிளிக் பண்ணிவிட்டு கோ டு ப்ரிஃபரன்ஸ், நீங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு போய்க்கோங்க. ப்ரிஃபரன்ஸில் ராஸ்பெரி பை கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் லோக்கலைசேஷன் அப்படின்ற லாஸ்ட்டு டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா லோக்கல் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் லோக்கல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட லோக்கல் இது வந்து ஆல்ரெடி நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு செட்டப் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை கண்ட்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. செட் ஒய்ஃபை கண்ட்ரின்னு போட்டுட்டு நீங்கள் இந்தியான்னு செட் பண்ணி ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஓகே ப்ரெஸ் பண்ண பிறகு உங்களுக்கு ரீபூட் ஆகும். இந்த ராஸ்பெரி பை ரீபூட் ஆகிட்டு ஓப்பன் ஆகிட்ட பிறகு இந்த சிம்பிளில் நீங்கள் கிளிக் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் சிம்பிள். இந்த நெட்வொர்க் சிம்பிளில் போய்ட்டு நீங்கள் ஒருவேளை ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டைரெக்டாக இங்கே வந்து ஒரு ஏரோ மார்க் சிம்பிள் டேட்டா போயிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு சிம்பிள் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும், இல்லைனா இன்ட்டு காமிக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒய்ஃபையை நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன்.
இப்போதைக்கு நான் வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறேன். அதில் நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் பாஸ்வேர்ட் செக் பண்ணணுன்னா இந்த டிக் மார்க் எடுத்துட்டிங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு இங்கே ஷோ ஆகும். நீங்கள் இப்போ ஓகே கிளிக் பண்ணணும். ஓகே கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆகும். இப்போது நீங்கள் இந்த ஒய்ஃபை சிம்பிளை பார்க்கலாம். இந்த ஒய்ஃபை சிம்பிள் வந்து நம்ம ஒய்ஃபையில் ராஸ்பெரி கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுனால இங்கே ஒய்ஃபை சிம்பிள் காமிக்குது. ஒருவேளை நம்ம ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா ஏரோ மார்க் காமிக்கும். இப்போ நம்ம நெட்வொர்க்கை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் மெயின் மெனுக்கு போய்க்கோங்க. மெயின் மெனுவில் இன்டர்நெட் மெனுவில் போயிட்டு குரோமியம் வெப் ப்ரௌசரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு குரோமியம் வெப் ப்ரௌசர் ஓப்பன் ஆக போகுது. இதில் நீங்கள் ஏதாச்சும் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ராஸ்பெரி பை ஆர்கனைசேஷன் நான் ராஸ்பெரி பை வெப்சைட் போகிறேன். ஸோ ராஸ்பெரி பைன்னு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ராஸ்பெரி பை ஆர்கனைசேஷன். இப்போது நெட்வொர்க் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதில் ஏதாச்சும் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா விஎன்சி விவர். இது வந்து ரிமோட்டில் எடுக்கிறதுக்கான ராஸ்பெரி பையை ரிமோட்டில் எடுக்கிறதுக்கான ஒரு அப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் மேனேஜர். நான் ஆல்ரெடி மெயின் மெனுவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது வந்து இன்பில்டான ராஸ்பெரி பையோட ராஸ்பியான் ஓஎஸில் இருக்க ப்ளூடூத் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து இது பார்த்திங்கன்னா சவுண்ட் செட்டிங். நெக்ஸ்ட் இது வந்து நம்மளோட டைமை வந்து காமிக்குது. இவ்வளோ தான் இந்த பார்ட் 2 வீடியோ. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. மஸ்ட் நீங்கள் வந்து இந்த விஎன்சி விவர் பற்றி நீங்கள் வீடியோ போடணுன்னு சொன்னிங்கன்னா நான் போடுறேன். தேங்க்யூ.